திருவள்ளூர் மேற்கு மாவட்ட டாஸ்மாக் அண்ணா தொழிற்சங்கம் சார்பாக புரட்சித் தலைவி அம்மா பிறந்த நாளை ஒட்டி அன்னதானம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. திருவள்ளூர் மேற்கு மாவட்ட டாஸ்மாக் அண்ணா தொழிற்சங்க செயலாளர் எஸ் கமலக்கண்ணன் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் ஏற்பாட்டில் புரட்சித் தலைவி அம்மாவின் திருவுருவ படத்துக்கு மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கப்பட்டன. அத்துடன் டாஸ்மாக் குடோனில் பணிபுரியும் 300க்கும் அதிகமான தொழிலாளர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு மகளிருக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மருங்குளத்தில் புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்த நாளை ஒட்டி பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கழக செய்தி தொடர்பாளர் கல்யாண சுந்தரம் கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழகம் கண்ட வளர்ச்சியையும் திமுக ஆட்சியில் பல திட்டங்கள் முடக்கப்பட்டுள்ளதாகவும் எடுத்துரைத்தார். தஞ்சை மத்திய மாவட்ட கழக செயலாளர் மா சேகர், கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் NS சரவணன், கழக அமைப்பு செயலாளர் R காந்தி, கழக விவசாய பிரிவு துணை செயலாளர் ஜெகதீசன் மற்றும் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் திருஞானம் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் நல்லூர் மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட கொடிக்களம் பகுதியைச் சேர்ந்த மாற்றுக் கட்சியினர் பலர் அதிமுகவில் இணைந்தனர். கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழிதேவன் முன்னிலையில் மாற்றுக் கட்சியினர் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழிதேவன் புதிதாக இணைந்தவர்களை வரவேற்று வாழ்த்தினார். இந்நிகழ்வின் போது கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். சென்னை புறநகர் மாவட்டம் கந்தன் சாவடியில் பன்னீர் ஆதரவாளர்கள் பலர் மீண்டும் அதிமுகவில் இணைந்தனர். சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான KP கந்தன் முன்னிலையில் பன்னீர் ஆதரவாளர்களாக இருந்த 50க்கும் மேற்பட்டோர் தாய் கழகமான அதிமுகவில் மீண்டும் தங்களை இணைத்துக் கொண்டனர். மாவட்ட கழக செயலாளர் KP கந்தன் சால்வை அணிவித்து புதிதாக இணைந்தவர்களை வரவேற்றார். சென்னை வேளச்சேரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பவானி நகரில் புரட்சித் தலைவி அம்மா பிறந்த நாளை ஒட்டி 1078 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. தென் சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் MK அசோக் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயவர்தன் ஆகியோர் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தனர். அரிமாசு சேகர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் அதிமுக சார்பில் திண்ணை பிரச்சாரமும் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றது. அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளர் கடம்பூர் C. ராஜு அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை மக்களிடம் எடுத்துரைத்தார். மேலும் அதிமுக வாக்குச்சாவடி முகவர்களை சந்தித்து தேர்தல் பணிகள் குறித்து கேட்டறிந்தார். இத்துடன் மாசி மகத்தை முன்னிட்டு பத்திரகாளியம்மன் கோயிலில் நடைபெற்ற அன்னதான நிகழ்ச்சியையும் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு துவக்கி வைத்தார். இந்நிகழ்வுகளில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் புரட்சித் தலைவி அம்மா பிறந்த நாளை ஒட்டி அவரின் புகழ்பாடும் நவரசம் கலைக்குழுவினர் நிகழ்ச்சி துவக்கி வைக்கப்பட்டது. புஷ்பவனம் மற்றும் பெரிய குத்தகை உள்ளிட்ட பகுதிகளில் புரட்சித் தலைவர் MGR, புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் உருவத்தில் வேடம் இட்டு இவர்கள் பொதுமக்களுக்கு செய்த நலத்திட்டங்களையும் புகழையும் பரப்பும் நிகழ்வினை மாவட்ட கழக செயலாளரும் வேதாரண்யம் சட்டமன்ற உறுப்பினருமான OS மணியன் துவக்கி வைத்தார். கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் இந்நிகழ்வுகளில் பங்கேற்றனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே உள்ள கொட்டாக்குளம் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் 13 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மயானத்துக்கு செல்ல சாலை அமைக்க பூமி பூஜை நடைபெற்றது. தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமுரளி மயான பாதைக்கு செல்வதற்கான தார் சாலை அமைக்கும் பூமி பூஜையில் பங்கேற்று பணியினை துவக்கி வைத்தார். கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் பேரூராட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து 18.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சுகாதார வளாகம் மற்றும் தடுப்பு சுவர் அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. காரிமங்கலம் பேரூராட்சியில் 14வது வார்டில் ஏரியின் கீழூர் பகுதியில் 7 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சுகாதார வளாகம் கட்டுவதற்கான பூமி பூஜையிலும், 3வது வார்டு சாலை அருகே 11.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கிணற்றுக்கு தடுப்பு சுவர் அமைப்பதற்கான பூமி பூஜையிலும் பாலக்கோடு சட்டமன்ற உறுப்பினர் KP அன்பழகன் பங்கேற்று பணிகளை துவக்கி வைத்தார். கழக நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்வில் பங்கேற்றனர்.
தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காரிமங்கலம் ஊராட்சி ஒன்றிய நிதியிலிருந்து முள்ளனூர் கிராமத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. முள்ளனூர் பேருந்து நிலையம் பகுதியில் 8.42 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 10,000 மீட்டர் கொள்ளளவில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்து பைப்லைன் அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் பாலக்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான KP அன்பழகன் பூமி பூஜையில் பங்கேற்று பணிகளை துவக்கி வைத்தார். கழக நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்வின் போது உடனிருந்தனர். கடலூர் மாவட்டம் ஓரத்தூர் கிராமத்தின் அண்ணா நகர் பகுதியில் எதிர்பாராத விதமாக வீடு தீப்பிடித்து எரிந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அதிமுக சார்பில் ஆறுதல் கோரி நிவாரணம் வழங்கப்பட்டது. அலமேலு என்ற வயதான பெண்மணியின் வீடு எதிர்பாராத விதமாக தீப்பிடித்து எரிந்ததில் ரொக்கப்பணம் பொருட்கள் எரிந்து சேதமானது. இதுகுறித்து தகவல் அறிந்த கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட அலமேலுவை சந்தித்து ஆறுதல் கோரி நிவாரண உதவிகளை வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.